அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இந்த 2025ஆம் ஆண்டை நாம் ஆரம்பித்துள்ளோம். இந்த வருடம் அனைவருக்கும் இனிய வருடமாகவும் எல்லோருடைய வாழ்விலும் செழிப்பான வளமான எதிர்காலம் உண்டாகட்டும் அப்படி என்றும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. முதலாவதாக கோயத்துடைய தினார் மதிப்பை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 952 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 62% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 948 ரூபாய் 93% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 53% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 282 ரூபாயும் 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 278 ரூபாயும் வழங்குறாங்க. அதே போல் இலங்கைக்கு 986 ரூபாய் 30%, 20,000 ரூபாய்க்கும் 30,000 ரூபாய்க்கு 966 ரூபாய் 10% வழங்குறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு 277 ரூபாய் 40% வழங்கியிருந்தாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் இலங்கைக்கு 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 977 ரூபாய் 53% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் 965 ரூபாய் 73% வழங்கியிருக்கிறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 958 ரூபாய் 32% வழங்கியிருக்காங்க 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. சஜில் எக்ஸ்சேஞ்ச் இன்றைய மாலை பொழுது அனைத்து கிளைகளும் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக மேலதிக தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். கேபிஇ எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு 278 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் இலங்கைக்கு 956 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் யுஏஇ எக்ஸ்சேஞ்சை பற்றியும் தொடர்ந்துமே தெரியாதது. மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ஒரு 5-10 ரூபாய் அதிகமாக கொடுக்குறாங்க, அதிகமாக பணம் அனுப்பும் போது. ஆனாலும் நீங்கள் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை கம்பேர் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய ரேட்டையும் இவங்களுடைய ரேட்டையும் செக் பண்ணி பாருங்கள். அனுப்ப போகிற பணத்துக்கு ஒருவேளை அதை விட அதிகமாக மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் கொடுத்தா நிச்சயமாக போடுங்க. ஆனால் யுஏஇ தான் இவ்வளோ நாளாகவே பெஸ்ட்டான ரேட், அதுவும் அதிகமாக பணம் அனுப்புகிறவங்களுக்கு வழங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மக்கள் வங்கிக்கு மட்டும் இலங்கையில் மக்கள் வங்கியை தவிர மற்ற அனைத்து வங்கிகளுக்கும் இந்த ரேட் பொருந்தும். மக்கள் வங்கிக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழித்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே சில நேரங்களில் அதிகாரிகளே பிழை விட்டுருவாங்க. அதனால் பற்றுச்சீட்டை வெளியாகிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்க சொன்ன ரேட்டும் சரியாக விழுந்திருக்கிறான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினார் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல் நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணம். 900 ஃபில்ஸ் கட்டணம் மட்டுமே அறவிடுறாங்க. ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச், அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், இது போன்ற இன்னும் சில எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. தொடர்ந்துமே தெரிவிக்கிற ஒரு முக்கியமான விடயம் என்ன, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட நம்ம முன்னாடி பார்த்தோம், ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே 20,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்கு ரேட் ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. அப்போ அந்த ரேட்டை பார்த்துட்டு நீங்கள் ஒரு 100 200 300 500 தினார் அனுப்புறதுக்காக அதே ரேட்டு வரும்னு நினச்சி எக்ஸ்சேஞ்சில் போய் உடனடியாக பணத்தை கொடுத்து இந்த ரேட்டை போடுங்க, இதுக்கு போடுங்க அப்படின்னு அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்துடாதீங்க. கேளுங்க, இந்த ரேட்டுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க,
இந்த டினாருக்கு 500 தினார் இருக்குது, எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்றத கேட்டு பேரம் பேசி பார்த்துட்டே போடுங்க. ஒருவேளை அதை விட அதிகமாக இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் கூட கிடைச்சிடலாம். 1000 ரூபா கிடைச்சாலும் அது நம்மளுக்கு பெருமதி தான். அதே போல் பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 570 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 831 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 927 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 93 ஃபில்ஸ். 23 தினாருக்கு வந்திருக்குது. மாஷா அல்லாஹ். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா நல்ல தங்க விலை எதிர்வரும் நாட்களில் பார்க்கலாம். நேற்று ஒரு முக்கியமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு பார்க்க கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக போட்டதால் 55 வயதுக்கு பிறகு நீங்கள் இந்த நாட்டில் இன்னும் தங்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உயிருக்கோ அல்லது உடைமைகளுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அது சம்மந்தமான வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஹம்பாந்தோட்டை சேர்ந்த இலங்கை பணிப்பெண் ஓமானில் கழுத்தறுபட்ட நிலையில் சடலமாக. அதே போல் ஜஹரா பகுதிகள் பணிப்பெண்ணை புதைத்த சம்பவத்தில் இன்னொரு பணிப்பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றத்தை மறைத்ததற்காக அவருக்கும் சிறை தண்டனை. அதே போல் அர்தியா பகுதிகளில் அதிரடியான சோதனைகள் ஆரம்பம். நிலக்கீழ் சோதனை. அதே போல் வைத்தியருக்கு சம்பளம் கட்டு. அதே போல் இதோ ஜஹரா 80 நம்பர் ரோடு எதிர்வரும் 3 நாட்களில் திறக்கப்படும். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். பணி அமைச்சகத்தின் அதிரடி உத்தரவு. உள்துறை அமைச்சர் அதிரடியாக களத்தில். இது போன்ற பல தகவல்கள் இருக்குது. வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இதோ -8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். சவுதி அரேபியாவில் சில பாலைவன பகுதிகளில் -8. அதாவது இந்த குளிர் வெளியில் சாதாரணமாக நல்ல பவர்ஃபுல்லாக ஜக்கெட்லாம் போட்டு பேக்கப் இல்லாமல் போனால் அடுத்த செகண்டே இறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பு உறைஞ்சி அந்த அளவுக்கு இந்த குளிர் வேகமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகியிருக்குது குளிருடைய தன்மை. எதிர்வரும் நாட்களில் சூரிய வெப்பம், அதாவது பகலும் இரவும் சரிசமமான நிலைக்கு வரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதாவது நேர அடிப்படையில் பார்க்கும்போது 12 ஹவர் பகல் 12 ஹவர் இரவு மாதிரியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காலநிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் தான் எதிர்வரும் நாட்களில் வரக்கூடிய குளிர், அதாவது இந்த 1ஆம் மாதம் ஜனவரியுடைய தொடக்கத்திலிருந்து 2ஆம் மாதம் பிப்ரவரி நடுநிலை வரைக்கும், நடுப்பகுதி வரைக்கும் குளிருடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப கவனமாக இருங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கை கால் விரைப்பு தன்மை இருக்கும். வெளியில் வண்டி கழுவ போகிற ஓட்டுநர்களும் தயவு செய்து கவனம். இப்போ ரீசெண்டாக கூட அல்லாஹ் ரஹமா பயானில் ஒரு இலங்கை அக்கரைப்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் உயிரிழந்திருந்தார். அவருடைய ஜனாசாவை பார்க்கும்போது கை காலெல்லாம் விரைச்ச நிலையில் தான் அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு. அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அனைவரையும். ஓட்டுநர்களோ பணிப்பெண்களோ தயவு செய்து ரொம்ப கவனம். குளிருக்கான ஆடைகளை தொடர்ந்து அணிஞ்சுக்கோங்க. وبالتالي تكون الأجواء معتدلة بالشتاء والأجواء الباردة تكون الشمس على مدار الجدي في أقصى الجنوب الشرقي من شروقها وتقل زاوية ارتفاعها فتخف حرارتها علينا وعلى الرياح الشمالية في الأصل باردة فندخل في الأجواء الباردة والشتاء. உலகமெங்கும் 2025ஆம் ஆண்டு வரவேற்கக்கூடிய காலநிலை இருந்தாலும் இன்றைய தினம் வரைக்கும் காசா பலஸ்தீன் மக்கள் படும் இன்னல்கள் துன்பங்கள் ஏராளம். அதே போல தான் தற்போதைய காலநிலையில் அவர்களுடைய நிலை இவ்வளவு மோசமாக உள்ளது. தகரக்கட்டாய்கள்லையும் அறைகள்லையும் இருக்கிற நம்மளுக்கே இந்த மாதிரி நிலைமை சாதாரணமாக குளிரை தாக்கு பிடிக்க முடியலை. இந்த ரூமில் இருக்கும்போது கூட நம்மளுக்கு அந்த ரூமில் குளிர் காட்டுது. அதே மாதிரி அந்த தகர ரூமில் இருக்கும்போது கூட நம்மளுக்கு குளிர் காட்டுது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதே இந்த மழை தண்ணியும் கூடாரங்களுக்குள்ளே இந்த மழையோடு சேர்ந்து இந்த குளிருக்குள்ளேயும் இந்த மக்கள் வாழும்போது இந்த மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் இல்லையா? சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நிம்மதியான தூக்கம் இல்லை, அதோடு சேர்த்து குளிர் ஒரு பக்கம். ஏற்கனவே பச்சிளம் குழந்தைகள் பல இறந்திருக்குது இந்த குளிரால். குளிர் பாதிச்சு இந்த வருடமாவது அவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை உருவாக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் உருவாக்கி கொடுப்பானாக. அடுத்ததா இதோ பணி அமைச்சகம்
வேலை ஆரம்பிக்கும் போது ஃபிங்கர் பிரிண்டை வச்சுட்டு தான் வேலையை ஆரம்பிக்கணும். இதோ பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் ரோட் அண்ட் லேண்ட் டிரான்ஸ்போர்ட் புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க. அதே போல் இதோ வைத்தியர்கள் அனைவரும் ஸ்மார்ட் ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது வேலைக்கு வரும்போது என்ட்ரன்ஸ் போடுற அட்டெண்டன்ஸ் போடுற ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து என்டர் பண்ணியே ஆகணும். யாரெல்லாம் இன்னும் அந்த ஸ்மார்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்குரிய சிஸ்டத்தில் இன்னும் இன்க்ளூட் ஆகலையோ அவங்களுடைய சம்பளம் அதிரடியாக நிறுத்தப்படும், சம்பளம் கட்டு அப்படின்னு சுகாதார அமைச்சர் டாக்டர் அஹமத் அல் அவாதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா 80வது ரிங் சாலை ஜஹரா நோக்கி செல்லக்கூடிய 80வது ரிங் சாலை ஜாபர் பிரிட்ஜால் போகக்கூடிய அந்த ஜஹரா நோக்கி செல்லக்கூடிய பாதை பார்த்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி, அதாவது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 80வது ரிங் சாலை பாவிக்கிறவங்க கவனம். அதே போல் தொழில்துறை அமைச்சகம் இண்டஸ்ட்ரி அத்தாரிட்டி கிட்டத்தட்ட 24 இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க. 14 மற்றும் 4 கடைகளுக்கு வந்து க்ளோசிங் வாரண்ட் விடுத்திருக்கிறாங்க. நிறைய கடைகளில் இப்போ சோதனை நடக்குது, ரொம்ப கவனம். லைசன்ஸ் எல்லாம் புதுப்பிச்சிருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலோடைய மொத்த பாதுகாப்பு நடைமுறைகளும் தற்போது செயல்பட்டு வருகின்றது. என்னென்னா கல்ஃப் 26 மேட்ச் பார்த்திங்கன்னா ஈராக், சவுதி, அதே போல் பஹ்ரைன், குவைத் இந்த மாதிரி பல நாடுகளுக்கு இடையிலான இந்த கல்ஃப் நாடுகளுக்கு இடையிலான மேட்சுகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றது. இனி வரும் நாட்களில் ஃபைனல்ஸ் வரைக்குமே பாதுகாப்பு இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கும். அதே மாதிரி நேற்றைய தினம் ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன், ரோடு எப்படி நீங்கள் எந்தெந்த ரோடால் என்ட்ரன்ஸ் எக்ஸிட் இருக்குது அப்படின்றத பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். அதே போல் தான் இதோ அர்தியா பகுதிகளில் அதிரடியாக வேலை திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகள்லையுமே அந்த நிலக்கீழ் பைப்புகள் குழாய்களில் இருக்கக்கூடிய நிலைமைகளை பற்றி தொடர்ந்தும் ஆராய்ஞ்சிக்கிட்டே வராங்க பணி அமைச்சகம். குறிப்பாக அவங்களுக்கே தெரியும், குர்துபா பகுதிகளில் இருந்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அதை தொடர்ந்துமே ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறது. அவங்க பட்ட கஷ்டம் ஏராளம். பார்க்கினெல்லாம் உடைச்சி, ரோடெல்லாம் உடைச்சி, வண்டி நிறுத்த முடியலை, வீடு தொடர்ந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நிலைமை அர்தியா பகுதிக்கும் வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்திக்கின்றேன். اليوم احنا متواجدين في منطقة العرضية قطعة 2 للوقوف على آخر مستجدات الأعمال في العقود الجديدة للصيانة الجذرية في أعمال الطرق، والأعمال هي تصوير وتنظيف شبكة الصرف الصحي، وهذه الأعمال تسبق أعمال الرفع المساحي وأعمال الأسفل. نرجو من أهالي المنطقة أن يطولون بالهم علينا ويتعاونون معنا لإنجاز الأعمال على أكمل وجه وفي الوقت المحدد. 22 வயது ஓமான் நாட்டில் பணிபுரிய சென்ற ஹம்பாந்தோட்டையைச் சேர்ந்த சகோதரி ஒருவர். இவருடைய மேலதிக தகவல்கள் தற்போதைக்கு வரைக்கும் பெண்டிங், இன்னும் கிடைக்கல. இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற தகவலின் அடிப்படையில் இவங்க வந்து ஒரு வீட்டில் வேலைக்கு பணிப்பெண்ணாக போயிருக்காங்க. அவங்களுடைய சகோதரியும் அதே ஓமானில் தான் வேலை பார்க்குறாங்க. இவங்க வந்து கழுத்தில் கயிறு போட்டு தொங்கிய நிலைமையில் அவங்களுடைய அறையில் சடலமாக மீட்டெடுக்கப்படுறாங்க. ஆனால் கழுத்து அறுபட்ட நிலையில் இருக்குது. அதாவது சாதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருடைய இந்த உயிரை மாய்த்து கொண்ட சம்பவங்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதில் பார்க்கும்போது கூட அவங்க எவ்வளவு தான் எந்த ஒரு தடிமனான கயிறை போட்டாலும் அவங்களுடைய கழுத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு காயம் ஏற்படுறது மிகவும் குறைவு. ஆனால் இவங்க போட்டிருக்கிறதும் சாதாரணமான ஒரு கயிறு அப்படின்றது தான் தகவலின் அடிப்படையில். ஆனால் கழுத்து அறுபட்ட நிலையில் இருக்கிறது வந்து மிகவும் சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே கேட்க போனால் ரொம்பவும் கவலையாக இருக்குது. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளுடைய பணிப்பெண்கள் ஒவ்வொரு நாட்டிலையுமே கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. எத்தனையோ பேருடைய உயிர் போய் கொண்டு தான் இருக்குது. இன்னமும் இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் கடைசியில் இலங்கை நாட்டின் தாய் குலங்கள் அனைத்தும் இந்த நாடுகளில் செத்து மடிவார்கள் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் தான் பாதுகாக்கணும். அரசாங்கம் சரியான தீர்மானங்களை எடுக்காத பட்சத்தில் இன்னும் எங்களுடைய தொழிலாளர்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து தான். அதே போல் இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜஹரா பகுதிகளில் ஜஹரா பகுதிகளில் சாதுல் அப்துல்லா பகுதியில் ஒரு நபர் வந்து தன்னுடைய பணிப்பெண்ணை கொண்டு 2 மாதத்துக்கு முன்னாடியே கொண்டு புதைச்சிட்டாரு அப்படின்ற ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய சகோதரர் ஒருவர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறதா தெரிய வந்துச்சு. அதோடு சேர்த்து குற்றத்தை மறைத்ததற்காக ஒரு ஆசிய பெண்ணையும் காவலில் வைக்க குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதாவது அதே வீட்டில் வேலை செய்த இன்னொரு பணிப்பெண் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த விடயம் தெரிஞ்சிருக்குது. ஆனால் அந்த குற்றத்தை மறைச்சிட்டாங்க.
அவங்களையும் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய குற்றவியல் நீதிமன்றம் தற்போது தீர்ப்பளித்துள்ளது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய விசுவாசியாக வேணும்னாலும் இருங்க, உங்கள் கஃபீல நான் எந்த இடத்துலையுமே என் கஃபீல விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவராக கூட இருங்க. ஆனால் சில குற்றங்கள் நடக்கும்போது அந்த குற்றங்களை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் தப்பி ஓடியாவது போலீஸில் சரண்டர் ஆகியாவது இதை சொல்லியே ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நீங்களும் அந்த குற்றத்துக்கு உடந்தை அப்படின்ற வகையில் உங்களையும் கைது செய்கிறாங்க. அப்போது முடிந்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது அந்த இடத்துல இருந்து தப்பியோடியாவது இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறத தவிர வேறு வழியே இல்லை, நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அங்கேயே வேலை செஞ்சாலும் பிரச்சனை, குற்றத்தை மறைச்சிட்டு அதே மாதிரி தப்பியோடி வெளியில் கஃபீலுக்கிட்ட மாட்டினா அடுத்தது நம்ம சங்கு தான், அப்படியும் பிரச்சனை இருக்குது. எந்த பக்கமுமே நிம்மதி இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப் டெஸ்க் அதுவும் நம்ம பக்கத்தால் இருக்கான்னு பார்த்தா இன்றைக்கு வரைக்கும் இல்லை. நாங்கள் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கோரிக்கை இருக்கிறது ஒன்று தான், எமர்ஜென்சிக்காவது எங்களுடைய தூதரகம். இப்போ ஒரு வேளை போலீஸு கால் பண்ணி சொல்லும்போது ஒருவேளை அந்த ஆளுக்கு தெரிஞ்சாலாக கூட இருந்துடலாம் லைனில் இருக்கிறது. உடனே உங்கள் கஃபீலுக்கு கால் பண்ணி உங்கள் ஹவுஸ்மேட் இப்படி உங்கள் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து கால் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னால் நம்ம சோழி முடிஞ்சது. அப்புறம் அப்படி இருக்கும்போது அப்போ நம்மளுடைய அதிகாரிகள், இப்போ நம்மளுக்கு நம்பிக்கையான நம்பகமானவங்கன்னா அது நம்மளுடைய அதிகாரிகள், நம்மளுடைய தூதரகம். அப்போ நம்மளுடைய தூதரகம் நிச்சயமாக ஒரு ஹெல்ப் டெஸ்க் லைன் ஒன்று கட்டாயம் வச்சுருக்கணும். 24 மணித்தியாலும் தொடர்பில் இருக்கக்கூடிய மாதிரி அதிகாரிகளை நியமித்தால் மட்டுமே சில பிரச்சனைகளில் சில அவசர சூழலில் நம்மளுடைய தொழிலாளர்களை காப்பாற்ற முடியும். இல்லாட்டி நிறைய உயிர்களை நாம் இதுக்கு பிறகும் இழக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். நிச்சயமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி தயவு செய்து பார்வையாளர்களே முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி தகவல்களை ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் பப்ளிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கூட போய் சேரும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 55 வயதுக்கு பிறகு இந்த நாட்டில் நீங்கள் இருக்கிறது உங்களுக்கான எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாமல் தான் இருக்கிறீங்க. எது நடந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. இந்த வீடியோ நேற்று நான் போட்டிருந்தேன், நீங்கள் பார்க்கலன்னா தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள். இவ்வளவு காலமாக இப்போ சாதாரணமாக இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு சகோதரி ஏர்போர்ட்டில் வந்துட்டு அவங்க பீரோ கட்ட முடியலை அப்படின்னும் போது அவங்கள வெளியே விரட்டி அனுப்பியிருந்தாங்க. பீரோ கட்டினாதான் உங்களை நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு. ஆனால் கடைசியில் இப்போ திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க. ஆனால் இது காலமெல்லாம் இருந்தது தான். 55 வயது ஃபைனலைஸ் பார்த்தீங்கன்னா 55 வயது. 55 வயதுக்கு பிறகு யாருக்குமே இன்சூரன்ஸ் கட்டினாலும், அதாவது நீங்கள் பீரோ கட்டினாலும் உங்களுக்கு அந்த பீரோ கூடிய அந்த பணம் கிடைக்காது. பணம் என்று மட்டும் இல்லை, அதாவது இப்போ உங்களுக்கான உதவித்தொகைகளோ அல்லது உங்களுடைய இந்த இன்சூரன்ஸோ அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு பீரோவால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தால் ஏதாவது ஒரு சலுகையோ, இது எதுவுமே பார்த்தீங்கன்னா எக்ரிமெண்ட் படி, அதாவது அவங்களுடைய அந்த கான்ட்ராக்ட் படி 55 வயது தான் கடைசி இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய கடைசி வயது எல்லை வெறும் 55 மட்டுமே. அப்போ 55 வயதுக்கு மேற்பட்ட எத்தனையோ பேர் இன்றைக்கு வரைக்கும் பீரோ கட்டுறாங்க. அதே மாதிரி இந்த நாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வெளிநாடுகளுக்கு. அப்போ இவ்வளோ காலமாக நம்ம கட்டின பீரோன்றது 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்டின பீரோ எந்த ஒரு பலனும் இல்லாமல் தான் கட்டப்பட்டிருக்குது. இதில் எந்த ஒரு பலனுமே இல்லை. இப்போ சாதாரணமாக உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே ஒரு யாருக்குமே இந்த மாதிரியான விபத்துகள் எல்லாம் வல்ல இறைவன் ஏற்படாமல் பாதுகாக்கட்டும், கை கால் உடைந்தாலோ அல்லது வேறு ஏதாவது நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது உயிர் ஆபத்துகள் ஏற்பட்டிருந்தாலோ, இந்த மாதிரி சூழலில் நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய இழப்பீடாக ஏதாவது ஒரு பணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நாம் இந்த இன்சூரன்ஸ், அடுத்தது இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தால் கட்டக்கூடிய அந்த பீரோ அப்படின்றத நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கடைசியில் பார்த்தா இதால் எந்த ஒரு பலனுமே இல்லை. 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்டக்கூடிய பணம் அது சாதாரணமாக ஓடுற நீரில் நாம் எழுதிவிட்ட மாதிரி தான். அதுக்கு எந்த ஒரு ஷூரிட்டியும் இல்லை. அது பலனே இல்லை. அதை பற்றி நினைக்கவே தேவையில்லை. 55 வயதுக்கு பிறகு யார் அந்த பீரோ கட்டினாலும் அந்த பீரோ செல்லாது, அது செல்லுபடி ஆகாது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு வரைக்கும் 60 வயதாகினாலும் சரி, 65 வயதாகினாலும் சரி, வெளிநாடுகளுக்கு பெறப்பட்டு வரக்கூடிய அனைத்து தாய் தந்தையர்களிடமும் பீரோ என்பது பெறப்படுது இல்லையா?
பீரோ என்பதை அறவிட்டு தான் ஏர்போர்ட்டில் அனுப்புகிறாங்க. ஆனால் இது முற்றிலும் ஒரு போலிக்கூத்து என்பது தற்போது வெளியாகி உள்ளது. அப்போ பாருங்கள், இவ்வளோ காலமாக நம்ம கட்டின காசு, அதாவது 55 வயதுக்கு பிறகு யாரெல்லாம் பீரோ கட்டினீங்களோ எந்த ஒரு பலனும் இல்லாமல் சும்மா தான் கட்டிக்கிட்டு வந்திருக்கிறீங்க. இவ்வளவு காலமாக இந்த ஊழல் நடந்திருக்குது. அதே மாதிரி தான் இன்சூரன்ஸ். இங்கே ஒரு கல்ஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் அதே மாதிரி நாட்டில் சில இன்சூரன்ஸ், இவங்க இந்த இன்சூரன்ஸ் பண்ணுறாங்களே தவிர அந்த இன்சூரன்ஸுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ சகோதரர்கள் எத்தனையோ சகோதரிகள் நோய்வாய்ப்பட்டு காயமடைந்து நாட்டுக்கு போன பிறகும் அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக போனால் நிறைய பேர் அதை கொடுக்குறாங்க. இல்லை, நிறைய பேருக்கு அது கிடைக்குது இல்லை. பீரோவில் போனால் இல்லை அது எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, அது காலாவதி ஆகிடுச்சு, இல்லை அது கிடைக்காது. அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா கல்ஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்றில் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது தூதரகத்தில் இப்போ சாதாரணமாக உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு விபத்து நடந்திருக்குது, உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது, அந்த மாதிரி சூழலில் உங்களுக்கான செலவினங்களை பார்த்து அந்த உதவிகளை செய்கிறதுக்கு தான் இன்சூரன்ஸ். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம், கார், நம்மளுடைய வாகனம். ஒரு 1 மினிட். இதுக்கு பேர் தான் தஃப்தர்னு சொல்லுவாங்க. தஃப்தரோட சேர்த்து இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இன்சூரன்ஸ் இது குவைட் இன்சூரன்ஸ், சரியா? குவைட் இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸை நாங்கள் எதுக்காக போடுறோம்னா, இந்த காரில் ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால், ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டால் அந்த கோளாறை சரி செய்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த இன்சூரன்ஸ்ன்றது நாங்கள் புதுப்பிக்கிறது. ஒவ்வொரு வருடமும் காசு கட்டி இந்த இன்சூரன்ஸை புதுப்பிக்கிறது. அப்போ இதை புதுப்பிச்சால்தான் நம்மளுடைய வண்டிக்கு ஏதாவது ஒரு சின்ன கீறல் வந்தாலும், சின்ன ஒரு விபத்துகள் ஏற்பட்டாலும் அதை இன்சூரன்ஸ் பார்த்துக்கொள்வாங்க. இப்போ இதில் 2 வகைப்படும். ஒன்று, நம்மளுடைய காரை இன்னொருத்தர் முட்டிட்டாருன்னாலும் அதுக்கு மற்ற இன்சூரன்ஸ்லேருந்து அவங்க கிளைம் பண்ணி நம்ம வண்டியை செஞ்சு தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு காரை முட்டிட்டீங்க, நீங்கள் இன்னொரு காரில் மோதிட்டீங்க, ஆனால் உங்களோட காரில் பெருசாக எந்த சேதமும் இல்லை, அந்த கார் உடஞ்சிருக்குது. அப்படியாப்பட்ட சூழலில் கூட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸால் என்ன செய்வாங்க, நம்மளுடைய அந்த இன்சூரன்ஸ் கிளைம் எடுத்து அந்த வண்டியை செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்போது நம்ம காசு கையால் கொடுக்க வேண்டி இருக்காது. போலீஸில் போய் நம்ம சைன் வச்சு கொடுத்துட்டு நம்மளுடைய முக்காலஃபாக இருக்கும் 20 தினார், அது மட்டும்தான் கட்டுறது, மிச்சத்தை இன்சூரன்ஸே பார்த்துக்கும். அதுக்காகத்தான் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் தான் மெயினாக தேவைப்படுறது வாகனங்களுக்கு. அதே மாதிரி தான் மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விடயங்களை. இப்போ சாதாரண உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவருடைய காலுக்கு பல கோடியில் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. அதே மாதிரி மெஸ்ஸி, ஃபுட்பால் விளையாடக்கூடிய அவங்க காலுக்கு மட்டும் பல கோடியில் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சிலர் கண்ணுக்கு, சிலர் சருமத்துக்கு, இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. அதே மாதிரி தான் எங்களுக்கான இந்த லைஃப் இன்சூரன்ஸ். இப்போ இந்த நாட்டில் கொடுக்கக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலோ, ஏதாவது ஒரு விபத்து நடந்தாலோ, உயிராபத்து ஏற்பட்டாலோ, அந்த சூழலில் இந்த இன்சூரன்ஸ் மூலமாக நம்மளுக்கான உதவிகள் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் யாருக்காவது கிடைச்சிருக்குதா? அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா, தூதரகத்தில் நீங்கள் போய் இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை, உங்களை அடிச்சிட்டாங்க, கபில் விரட்டி விட்டுட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நீங்கள் போய் தூதரகத்துக்கு இல்லை இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு சாதாரணமாக உதாரணத்துக்கு நான் நினைக்கிறேன் ஒரு $10 மாதிரி ஒரு நாளைக்கு உங்களுக்கான செலவினத்துக்காக இன்சூரன்ஸால் கிளைம் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ண முடியும். அப்போ அந்த இன்சூரன்ஸால் எவ்வளவோ நம்மளுக்கான அந்த உதவிகள் இருக்குது, ஆதாயம் இருக்குது, லாபம் இருக்குது. ஆனால் அந்த இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒன்று எங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்சதும் இல்லை, கிடைக்க போகிறதும் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. மெயினாக 55 வயதுக்கு மேற்பட்ட யாருமே பீரோ கட்டினாலும் உங்களுக்கு அதில் பலன் இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம், அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கம் நிச்சயமாக இதுக்கு சரியான தீர்மானம் ஒன்று எடுத்து கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஏன்னா 55 வயதுக்கு பிறகு அப்போ கட்டுற காசெல்லாம் சும்மா கட்டிக்கிட்டு இருக்கிறோம், எந்த ஒரு பலனும் இல்லாமல் சும்மா தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். என்ன மாதிரி அநியாயம் நடக்குது அப்படின்றத பாருங்கள். 28 கோடி, ஒருவர் என்று 28 கோடிக்கு மேலே இல்லை 27 கோடிக்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரையுடைய சகோதரனின் கணக்கில். வெளிநாட்டுக்காக வேலைக்கு அனுப்புவதாக பலரையும் நாடு கடத்தி இருக்கிறாங்க. ஆனால் அதில் பலருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் உண்றதுக்கு உணவு கூட இல்லாத நிலைமையில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் தற்போதைய சோர்ஸ் தகவல். அப்போ இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்குது வெளிநாட்டு வாழ் தொழிலாளர்களுக்கு. அதுவும் முன்னாள் அமைச்சர்களுடைய, அதுவும் அவர்களுடைய பிஏக்கள், அவர்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய சலுகையில் செயல்படக்கூடிய சப்புமார்கள், ஏஜென்ட்டுகள்,
இவங்களால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தற்போதைய அரசாங்கம் இதை கவனத்தில் எடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக நாட்டிலையும் தொடர்ந்து நாங்கள் சில போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு வரோம். இனி வரும் காலங்களில் தொடர்ந்தும் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக இடைக்கு ஒரு போராட்டம் நடக்கும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பார்க்கலாம், எங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கும் வரையில் எங்களுடைய போராட்டம் தொடரும். ஒரு நல்ல தோழனாக, நல்ல ஒரு உங்களுக்கான ஒரு போராளியாக நாங்கள் தொடர்ந்து இருப்போம் அப்படின்றதையும் இந்த இடத்துல தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.